தனுராசி என்பர்களுக்கு அஷ்டமம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரார். 8ஆம் இடத்திற்கு போயிடும்போது இப்ப அஷ்டம சனி பத்தி நெறைய பேசிட்டோம். அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ராசியாதிபதியா இருந்து அஷ்டமத்துல போய் உச்ச பலத்த அடையிறார். இதுல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள விசேஷமா 2 வகையில சொல்லலாம். ஒன்று ஆதி அந்தம்னு சொல்லுவோம். ஆரம்பம், முடிவு. ஆதி அந்த பரம புண்ணிய நாழிகைன்னு போட்டு ஜாதகம் எழுதுவோம். அதுபோல இந்த தனுசுல மூலம், பூராடம், உத்திராடம் சொல்லக்கூடிய முதல் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த கடகத்துல குரு உச்சமாகிறார் இல்லையா? அங்க புனர்பூசம், பூசம், ஆயில்யம்னு சொல்லக்கூடிய கடைசி 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அப்ப தனுராசியில இருந்து இதான் என் பேஷன், இதான் என் கேரியர், இதான் ப்ரொஃபஷன் சொல்லி ஒன்றை ஆரம்பித்து அதுல சக்சஸ் பண்ண முடியாம இருக்கக்கூடியவர்கள். அது எவ்வளவு காலமா இருந்தாலும் சரி, குறைந்தது ஒரு 11 வருஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்திருப்பேன். கடந்த 11 வருடங்களாக நான் இப்போ ஒரு சிஏ பண்ண முடியல, நான் சிவில் சர்வீஸ், யூபிஎஸ்சிலாம் எழுதி அரசு உத்தியோகம் வாங்க முடியல, இந்த பிஸ்னஸ்ல ஷைன் பண்ண முடியல, 11 வருஷமா கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நடக்கல, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் கிடைக்கலன்னா எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிரும். ரெண்டாவது இவங்க பலவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 8ஆம் இடத்துல போய் பலம் பெறக்கூடிய கிரகம் ராசி அதிபதியா இருந்தா அவங்க பலவான். இது மேஷ ராசிக்கு அஷ்டமத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவார். துலா ராசிக்கு அதே 8ஆம் இடமான ரிஷபத்துல அந்த சுக்கிரன் போய் ஆட்சி பலம் பெறுவார். இவங்க 2 பேரும் ஆட்சி பலம் தான். ஆனா இந்த குரு அஷ்டமத்துல போய் உச்ச பலம் அடைவார். அதனால இவங்களால சாதிக்க முடியும். ஆஞ்சநேய சுவாமிக்கு பலம் தெரியாம அவர் சைலண்டா இருப்பார், யாராவது சொன்னா செய்வார். அது போல இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், தனுராசி அன்பர்கள் சாதிக்க போகிறார்கள்.